தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பத்தி ஒளி சேனல்களுக்கு என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்து இன்னைக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். பவளமலை. இந்த பவளமலை சொல்லக்கூடிய முருகன் கோயில் சிறப்புகள் என்னென்ன? ஒரு முறை பாத்தீங்கன்னா வாயு பகவானுக்கும் ஆதிசேஷன் யாருடைய அமைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதிசேஷன் பெருமாளுடைய சூபமாக ஆதிசேஷன் பெருமாளுக்கு பள்ளி கொண்ட அமைப்புல படுக்கையே ஆதிசேஷனுடைய படுக்கை. இப்ப பெருமாளுக்கு படுக்கையை சொல்லக்கூடிய சர்ப்ப படுக்கையா இருக்கக்கூடிய ஆதிசேஷனுக்கு பவர் அதிகமா அல்லது பிரபஞ்சமே ஆள் கொண்டிருக்கூடிய வாயு பகவானுக்கு பலம் அதிகமா? இந்த ரெண்டு பேருக்குமே பலசாலிகள் யார் என்ற ரெண்டு பேருமே தேவர்கள். இந்த ரெண்டு தேவர்கள் தான் பலம்தான் பெரியது, உன் பலம் சிறியது அப்படின்னு ரெண்டு பேருக்கு வாக்குவாதங்கள், வெறும் வாய் வார்த்தையாக அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த சண்டை கை தகராக மாறியது. பிறகு பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல, ஏன்னா போர் என்பது பல ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கு, ஒரு முடிவுக்கு வரல. கடைசியில பாத்தீங்கன்னா வாயு பகவானே ஒரு நொடியில நினைக்கிறார், எனக்கு மேல பலசாலியா இருக்கிறான் இவன், ஆனா அந்த இடத்துல நான் பலம் இழந்து விட்டேன் அப்படின்னா நான் தாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, வாயு பகவான் மேல்மலையாக தன்னையே மாத்திக்கிறார். அந்த மேல்மலையாக மாற்றக்கூடிய ஒரு துளி நம்ம தமிழ்நாட்டில் விழுந்து அந்த பகுதி தான் பவளமலையாக மாறியது. சரி, குன்றி இருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கு ஒரு பாத்தீங்கன்னா இருப்பிடம் அப்படின்ட்டு சாஸ்திரம் சொல்லுகிறது. அந்த மாரி பாத்தீங்கன்னா முருகப்பெருமாள் வள்ளியை பாத்தீங்கன்னா மணப்பதுக்கு முன்னாடி இந்த பவளமலையில தங்கியதாக ஒரு ஐதீகம் உண்டு. அதனாலதான் இங்க முருகப்பெருமாள் கோயில் கொண்டு காட்சியளிக்கிறார் மக்களுக்காக. இங்க பாத்தீங்கன்னா நோய் தீர்க்கும் தீர்த்தம். எந்த நோய் தீர்க்கக்கூடிய தீர்த்தம்? வாயு பகவானால் மேன்மலையாக அமைந்து அது ஒரு சிறு துளியானது பூலோகத்தில் விழுந்த இடம் தீர்த்தமாக மாறியது. ஒரு பகுதி மலையாக மாறியது. ஒரு பகுதி தீர்த்த குளமாகவும் மறுபகுதி மலையாகவும் மாறியதால் வாயு தொல்லை இருக்கிறவங்க, சார் நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் எனக்கு ஏப்பமாக வந்துட்டு இருக்கு, நான் எவ்வளவு சாப்பிட்ட நிமிஷமே கண்டிஷா போயிட்டே இருக்கு, என்னால முடியல அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் இந்த தீர்த்தத்துல போய் நீராடிட்டு முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமானா முடியும். அது மட்டும் இல்லாம காற்று மூலமாக வரக்கூடிய சில தீய நோய்களிலிருந்து விடுபடுறதுக்கு முருகப்பெருமாள் அருளாசி கொடுக்கக்கூடிய ஸ்தலம் பவளமலை. இந்த பவளமலை பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா சினிமா துறைகளிலும் வந்திருக்கு. சரி சார், இந்த பவளமலை அப்படி அப்புறமான வாயு பகவானால் உருவாக்கப்பட்ட இந்த பவளமலை எந்த இடத்துல சார் இருக்கு? இந்த இடம் ஓபிசெட்டிப்பாளையத்துல ஆச்சுங்களா, பாரியூர் போறக்கூடிய பகுதியில பாத்தீங்கன்னா பவளமலை சொல்லக்கூடிய மலை, அங்க முருகப்பெருமாள் வீற்றிருக்கிறார். ஆச்சுங்களா, நம்ம பாவ செயல்களை போக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாகவும் அங்கு அமைகிறது. செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவங்கள், முக்கியமாக செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவங்களும் செவ்வாய் நட்சத்திரம் உடைய
நபர்கள், செவ்வாய் மறைந்து இருக்கக்கூடிய நபர்கள் ஆச்சுங்களா, அக்கறை வந்து வீர தீரமான செயல்கள், இராணுவம், போலீஸ் ஆச்சுங்களா, இந்த அரசு சம்பந்தப்பட்ட வேலை துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்ப என்ன கேட்டீங்கன்னா, இந்த போலீஸ்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கடுமையாக ப்ரெஷர் இருக்கும். இரவும் பகலமாக டியூட்டியை போட்டு மனசை நோகடிப்பாங்க. அவங்க நினைப்பாங்க, ஏன்டா இந்த வேலைக்கு வந்தோம் அப்படின்னு மனசு நொந்தக்கூடிய ஒரு வாய்ப்பினை இருக்கும். இப்படிப்பட்ட நபர்கள் இந்த மலைக்கு போயிட்டு முருகப்பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு ஆச்சுங்களா, முடிந்தால் அங்கே தீர்த்தம் இப்போ போய் கண்டிப்பாக இருக்கும். இந்த தீர்த்தம் தான், அந்த தீர்த்தத்தில் நீராடிட்டு முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நிச்சயம் உங்களுக்கு மாற்று வழி கிடைக்குமானா நிச்சயம் கிடைக்கும். இப்போ அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலையில் துறையில் இருக்கேன், எனக்கு ப்ரொமோஷன் ஆகவில்லை, எப்போ எனக்கு ப்ரொமோஷன் வரும் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களும் இந்த மலைக்கு போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் உடனே அதுக்கு மாற்று வழி கிடைக்கும் என்று சொல்றேன். சரிங்களா, இதை வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆச்சுங்களா நீங்க அந்த முருகனை போய் தரிசனம் பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போகுது பெஸ்ட்டு. சரி சார், நீங்கள் சொல்லிட்டீங்க, எல்லாம் நான் கேட்டுக்கிட்டேன். ஆனால் நான் இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோபி சிட்டி பாலிட்டில் இல்லையே சார், நான் வெளியூரில் தானே இருக்கேன். எனக்கு அந்த கோயிலுக்கும் எப்படி சார் வந்து பணம் போயிட்டு வருது? போனால் உங்களுக்கு நல்லது, போகலைன்னா அந்த இறைவனுக்கு நல்லது அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஒரு காரியம் வந்து பணம் ஜெயமாகணும், வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னா அந்த தலைமை பொறுப்பாளர்கிட்ட போய் மனுதாராக போய் நின்னாத்தானே உங்களுக்கு கேட்ட வரம் கிடைக்கும். அது கிராமத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு 4 பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவுக்கான், அந்த 4 பிள்ளைல ஒரு பிள்ளை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கம்முனுமே இருக்குமா. இந்த 4 பிள்ளைல வந்து 3 பிள்ளைக்கு வந்து பால் விட்டுவாங்களாம். ஆனால் அந்த பிள்ளைக்கு கடைசியாக தான் கொஞ்சோண்டு கொடுப்பாங்களாம். அதுக்கு வந்து பக்கத்தில் இருக்க பெரியவங்க சொல்லுவாங்களாம், ஏண்டா அழுதாதாண்டா உனக்கு பால் கிடைக்கும், அழுகாமல் இருந்தால் எப்போ உனக்கு பால் கிடைக்கும் அப்படின்பாங்களாம். அதாவது என்ன சொல்லுவாங்க, அழுத பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும், அழுகாத பிள்ளைக்கு எப்படி பால் கிடைக்கும்? அப்போ பசிக்குதுன்னா நீ அழுதா தான், குழந்தையா இருக்க போகும்போது நீ அழுதா பால் கிடைக்கும். அதே கொஞ்சம் வாலிபன் ஆகிட்டு வாயை திறந்து சொன்னாத்தானே உனக்கு தேவையான உணவு கிடைக்கும். நான் எதுவுமே செய்ய மாட்டேன், நான் பிடிக்காதவா பிள்ளையாருமே உட்காந்துக்குவேன் அப்படின்னா எப்படி? நடக்காதுல்ல. ஒரு முறையாச்சும் போயிட்டு அந்த ஸ்தலத்துல போய் காலை மிதிச்சுட்டு அந்த முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு நடக்கும். ஒரு முறை தான் போக சொல்றேன், டெய்லி போக சொல்ல ஆச்சுங்களா. ஒரு முறை போங்க, முருகனை பாருங்க, பாத்திரமே அவர் மீண்டும் மீண்டும் உங்களை வர வச்சா நீங்க தாராளமாக போயிட்டுலாம். இல்லைன்னா அவர்கிட்டே சொல்லலாம், சாமி நீங்க இருக்குது இவ்வளவு தூரம் இருக்கீங்க, நான் வந்து லாங்கா இருக்கேன், உங்களை வந்து அடிக்கடி வந்து தரிசனம் பண்ணிக்க முடியாது, வேற ஒன்று செய்யறேன், உங்க உருவத்தை அப்படியே மனசுக்குள்ள பதிவு வைக்கிறேன், இல்லைன்னா என் கிட்ட ஒரு செல் இருக்கு, அந்த செல் எடுத்து போட்டோ பிடிச்சிக்கிறேன், அந்த போட்டோவுக்கு போய் பிரேம் பண்ணிக்கிறேன், பிரேம் பண்ணி வந்து பாடா ஒரு ஜோசிகார் சொன்னாரு, செவ்வாய்க்கிழமை சாமி கூட்டா தான் நல்லதுன்னு சொன்னாரு. அதுமாதிரி வாரம் செவ்வாய்க்கிழமை வரும். அந்த வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கிற இடத்துல உங்களை வச்சு கும்பிட்டா நீங்க எங்கிட்ட அங்க வந்து எனக்கு உதவி செய்வீங்களா அப்படின்ட்டு தெய்வத்திட்ட நீங்க பண்றாருங்க, நிச்சயம் அது பலன் கிடைக்குமானா கிடைக்கும். சரிங்களா, ஒரு முறை சென்று அந்த முருகனை, அந்த பூமி சரிங்களா, அதாவது தெய்வத்துக்கு எப்படி போனா அது இருக்கிற பூமியில இருக்கக்கூடிய சத்துக்கள், அதான் பஞ்சபூதம் அப்படி சொல்றாங்க. பஞ்சபூதத்துல வந்து பாரு ஒரு பூதம் எது? நிலம். அந்த நிலத்துல போய் நம்ம காதலி வச்சா நம்ம வந்து பாரு அந்த 7 சக்கரமும் நமக்கு ஆக்டிவேட் ஆகுமானா நிச்சயம் ஆகும். அந்த 7 சக்கரத்தோட போய் அந்த தெய்வத்தை பார்த்தோம்னா பிரம்மம் சொல்லக்கூடிய பிரம்மசுபம் நமக்கு கிடைக்கும். இதுதாங்க ஒரு தெய்வத்துக்கும் மனிதனுக்கு இருக்கக்கூடிய காந்த சக்தி என்பது இதுதான். முதல்ல மண்ணு தினமாக இருக்கணும், அந்த மண்ணுல வைக்கக்கூடிய நம்ம காலடி அச்சுகள் வந்து நமக்கு செயலாக்கத்தை கொடுக்கணும், அந்த செயலாக்கத்தை பூர்த்தி பண்றதுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது எது? தெய்வம். அப்போ நான் என்ன சொல்றேன்,
இப்போ வாய் பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் சண்டை வந்திருக்கு. ஏன் எல்லா ஊரையும் சண்டை போட்டுமே, எல்லா ஊரத்தையும் அவர் வந்து பிரம்ம சொல்லக்கூடிய வந்து பல பிரம்ம மலையாக அமையட்டுமே, அந்த மலையிலிருந்து வந்து சிறு துளிகள் வந்து விழுகட்டுமே. ஏன் விழுகல? குறிப்பிட்ட இடத்துல ஏன் அது விழுகுது? காரணம் என்ன? அந்த மண்ணுக்கும் அந்த மேரு சொல்லக்கூடிய மலைக்கும் சம்மதம் உண்டுனா உண்டு. வாயு பகவானுக்கு அங்க சம்மதம் இருக்குன்னா சம்மதம் உண்டு. வாயு தொல்லைகள் தீர்க்கிறதுக்கு அங்கதான் மருத்துவம்னா அங்கதான் அதுதான் உண்டு. அப்போ அதை நீங்க சரியாக ஃபாலோ பண்ணா உங்களுக்கு மறுமாற்றம் வருமானா நிச்சயம் வரும் என்று சொல்றேன். கேட்டா உங்களுக்கு நல்லது, கேட்கலைன்னா எனக்கு நல்லது அப்படின்னு நான் போய்க்குவேன். ஆச்சுங்களா? அதனால உங்களுக்கும் பயனுள்ளதாக அமையட்டும் என்றுதான் இந்த வீடியோ பதிவிக்கிறேன். தயவு செஞ்சு என்னால் போக முடியாது அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க. ஒரு முறையாவது அந்த ஸ்தலத்துக்கு போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்தா உங்க வாழ்க்கை மாறும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். ராஜேஷ்குமார், நன்றி, வணக்கம்.